சாட் மசாலா வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்பாங்களா? அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஆம்ச்சூர் பவுட்ரு இல்லாமையே மாங்காவை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இதனோட ஈரப்பதமெல்லாம் போன முன்னாடி ஒரு 20 அளவுக்கு வந்து புதினா இலைகள், அதுவும் நீங்கள் ட்ரையாக வச்சுருந்தீங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லி, அதோட வந்து 3 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் வந்து ஓமம் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஓமவல்லி இலை இருக்குது, ஓமம் இல்லை அப்படின்னா அது கூட நீங்கள் 4-5 இலையை பண்ணி போய் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஓமம் இருந்ததுனால ஓமம் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வந்து இந்துப்பு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பிளாக் சால்ட் இருந்தால் சேர்த்துங்க, இல்லைனா கல்லுப்பு கூட சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பெருங்காயம், 3 மிளகாய் வத்தல், அவ்வளோதான். ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு துண்டு சுக்கு சேர்த்துருக்கேன். சுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பவுடராக இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைனா இப்படி சேர்த்துக்கோங்க. இப்போ மாங்காய், புதினா, நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச மல்லி, ஜீரகம் எல்லாம் ஒன்றா சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணுங்க. இது கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கும், ரொம்ப நைஸான பவுடராக வராது. இதை வச்சு சூப்பரான ஒரு பேல்பூரி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா எத்தனை மாதம் ஆனாலும் கெடாதுங்க. பயப்படாமல் செஞ்சு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும்.